இந்திரபிரஸ்தம் வந்தாங்க, போதுமான பணம் வந்தாச்சு, இனி யாக ஆரம்பிக்க வேண்டியதான். சரி ஆரம்பிச்சிருவோம் ஆரம்பிச்சாங்க. கிருஷ்ணனை கூப்பிட்டாங்க, பெர்மிஷன் கேட்டாங்க. கிருஷ்ணர் ததாஸ்து அப்படின்னாரு, ஆரம்பிச்சாங்க. வியாசர் தான் இந்த யாகத்தினுடைய பிரம்மா. உங்களுக்கு இது வேற எங்கேயாவது பிரயோஜனப்படலாம், இந்த தகவலை சொல்றேன். வியாசர் தான் இந்த யாகத்தினுடைய பிரம்மா. சுசாமா அப்படிங்கிறவர் தான் சாமவேதியான உத்காத்தா. யாக்ஞவல்கியர் தான் யஜுர்வேதத்தினுடைய அத்வரியு. பைலர் தௌமியர் அப்படிங்கிறவங்க எல்லாம் ரிக் வேதத்தினுடைய ஹோத்தா. இப்படி ஒரு யாகம் நடத்தணும்னா 4 வேதங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணும். அதுல பிரம்மா தான் எல்லாருக்கும் தலைமை. அப்படி செய், இப்படி செய், இது 10 திருப்பி செய் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவார். அவர்தான் வியாசர். அப்புறம் மற்ற 3 வேதத்தை சேர்ந்தவங்களும் அவங்க பார்த்து செய்வாங்க. அப்படி ஒரு பக்கா செட்டப் கொண்டு ஒரு யாகம் பண்றதுல அதுல பிரம்மா, உத்காதா, அத்வரியு, ஹோத்தா இப்படி இவங்களை 4 பேரை நியமிச்சு அந்த யாகம் தொடங்கிச்சது. இந்த யாகத்துக்கு சகதேவனை கூப்பிட வேண்டியெல்லாம் கூப்பிட்டுன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல மகாபாரதம் சொல்லுது, சூத்தர்களுக்கும் ராஜசூய யாகத்துக்கு அழைப்பு அனுப்பப்பட்டது. பிராமணர்கள், கத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்களுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டதுன்னு வருது. சூத்திரர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு மரியாதை கொடுத்துருக்காங்கிறது அதுல நமக்கு தெரியுது. முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். யாருக்கு தகுதி இருந்தாலும் எப்பவுமே நமக்கு மரியாதை கிடைக்கும். இதுதான் பேசிக் உண்மை. நம்ம எந்த ஜாதியில பிறந்தோம், எந்த மதத்துல பிறந்தோம், எந்த ஊர்ல இருந்தோம், எந்த இனங்கிறதுல விஷயமே இல்லை. நமக்கு தகுதி இருந்தா நம்மள மரியாதை பண்றதுக்கு ஆள் இருப்பாங்க.